பொதுவாக ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதில் முறுக்குக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்குது. அதுலேயும் இந்த தேன்குழல் முறுக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். இது நிறையா மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகாமல் ஒரு சூப்பரான தேன்குழல் முறுக்கு நீங்களும் செஞ்சிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் முறு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தேன்குழல் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தோட குவாலிட்டி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குக்கரில் மாற்றிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ 1 கப் உளுந்து எடுத்தால் 2 கப் தண்ணி சேர்த்து இது ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 விசில் குக் பண்ணும்போது உளுந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல சாஃப்டான பதத்தில் வந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த உளுந்து எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம உளுந்து வேக வச்சோல அந்த தண்ணியை வச்சு இந்த மாவு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. இந்த ஓமத்தை கையில் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா உளுந்து மாவுக்கு உப்பு நல்லா பிடிக்கிற தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கனாவே அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவோட பதம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். ரொம்ப தண்ணியாட்டாவும் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த மாவு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நம்ம அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம். நீங்கள் ரெஸ்ட்டு விடும்போது மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விடுறதுனால விடலாம். ஸோ ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த குட்டியாக ஒரு போர்ஷன் எடுத்து இதை நம்ம முறுக்கு பொடியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி மாவு செட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தேன்குழலுக்கு மெயினானது இந்த 5 ஹோல் இருக்கிற முறுக்கு தான். இந்த முறுக்கச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா பெரிய பெரிய கேப் இருக்கிற 3 ஹோல் வச்சுருக்கும். அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே அந்த வெளியே எல்லாமே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இந்த தேன்குழல் முறுக்கு புளியறதுக்கு வாழையிலையே அப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் சரி, நம்ம பிழிஞ்சு விட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி. இதில் மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு 3 சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக பெரிய சைஸில் ஒரு முறுக்கு நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 3 சுற்று சுற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே லூஸாக விடாமல் அந்த ஆல்ரெடி சுற்றி விட்டுருக்கிற முறுக்கில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அது ஒட்டிக்கும். இப்படி பண்ணுறனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது முறுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த தேன்குழல் முறுக்கு சுற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா அழகாக கையில் விழும். ஸோ இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எப்படி இருக்கணும்னா போட்டோன்னே அது லைட்டாக உள்ளே இருந்து அப்புறம் வெளியே வர மாதிரி ஹீட்டில் இருக்கணும். மெயினாக இதில் பொரிக்கிற பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதே சமயம் ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை உள்ளே போட்டு 5 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மீடியம் ஹீட்லேயே அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேன்குழல் முறுக்கோட கலரே அந்த ஒயிட்டாக வர்றது தான். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்தோன்னே நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆயில் ட்ரை ஆகிற மாதிரி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவில் பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 முறுக்குக்குள்ளே தாராளமாக செய்யலாம். நல்லா பெரிய சைஸ் முறுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான தேன்குழல் முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching. Take care. Bye bye.